களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு உளமாற நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்மை தாயின் கருவயத்திலே உருவாக்கினவரும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறமாகிய அன்பு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் பேசுகிற வார்த்தை நமக்கு நிலை வாழ்வு தருகிறதா இருக்கிறது. அவர் பேசுகிற வார்த்தை தெய்வீக திருவிழத்தின் வழியாக நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் கோடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நிலை வாழ்வு தருவதாக, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நல் வழி காட்டுவதாக சுவாமி ஒப்புக்கொடுக்கிறோம். மரியாதை போல உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் நீ பேசும், உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்கிக் கொள்ள எங்களை தகுதியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே நாம் ஜெபிக்கிற வேளையிலே தூய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? அவருடைய கரத்தில், அவருடைய திருக்கரத்தில் இருக்கிற ஒரு நிலை. அவருடைய கருத்தை நான் ஜெபிக்கிற பொழுது தூய ஆவிக்குள்ளாக உந்தப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை தான் நான் இப்பொழுது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய கரத்தில் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் இந்த நாளிலே நாம் செய்தியை கேட்க இருக்கிறோம். தெய்வீக திருவிழத்தின் நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற கருத்துக்கள் மிக அற்புதமானது, ஆழமானது, நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 10 பார்க்கிற பொழுது 3:16 சொல்லப்பட்டிருக்கும், மறைநூலில் உள்ள அனைத்தும் கடவுளுடைய ஆவியால் ஏவப்பட்டது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் இருக்கிற வார்த்தைகள் தூய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அதில் கற்பிப்பதற்கு கண்டிப்பதற்கு சீராக்குவதற்கு நேர்மையாக வாழ பயிற்றுமே. அப்போ பைபிள் வார்த்தைகள் நாம் பார்க்கிற பொழுது அது நம்மை நல்வழிப்படுத்துகிறதா இருக்கிறது. இப்பொழுதும் ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை நாம் சாக்கிற பொழுது என் அன்புக்குறவுகளே, அது என்னுடைய ஊழியத்தின் காரியங்களோடு கூட இணைந்து போகிறதாகவும் கூட இருக்கலாம். நான் சில வேளையில் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் கடந்து வந்த பாதையை நான் சொல்லுகிற பொழுது, என்னடா பிரதர் சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. ஏனென்றால் புனித பவுலடிகளே சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவருடைய வாழ்க்கை நடுவே சொல்லி கொண்டிருப்பார். கடந்து வந்த பாதையை நாம் நினைத்து பார்க்கிற பொழுதுதான் நாம் சரியான பாதையிலே போக முடியும். கடந்த நிலையில் நாம் உணர்கிற பொழுதுதான் நாம் புதிய நிலை உறுதியாக இருக்க முடியும். ஐயோ, ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தோமே என்று சொல்லி புதிய நிலைக்கு நாம் வர முடியும், உறுதிப்பட்டு இருக்க முடியும். பிரியமானவர்கள், நாம் பார்க்கிற பொழுது எரேமியா புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா புத்தகத்தை எடுத்து பார்க்கிற பொழுது 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அதிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அருமையான வார்த்தை. கடவுள் எரேமியாவை ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். எங்கே? ஒரு குயவன் வீட்டுக்கு கொண்டு போகிறார். குயவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நீ பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அது பார்க்கணும்.
பார்த்த பின்னாடி அந்த எல்லாம் பார்த்துட்டு பின்னாடி அங்கே ஆண்டவர் அந்த எரேமியாவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் கூட இப்படி தான். ஆரம்ப ஒரு 5-6 வருடங்கள் வந்த பின்னாடி பயங்கரமான நிலை இருக்கு. என்னையும் இந்த வசனத்தை படிக்கிற பொழுது ஆண்டவர் எரேமியாவோடு கூட பேசப்படவில்லை, என்னோடு கூட பேசியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, எங்கள் கிராமத்துக்கு அருகிலே தான் ஒரு கிராமம் இருக்கிறது, நார்த்தம்பட்டி என்கிற கிராமம் இருக்கிறது. அங்கே குயவர்கள் இருக்கிறார்கள். அந்த குயவர்கள் மண்பாத்திரம்லாம் செய்வாங்க. அந்த எரேமியாவை கொண்டு போய் அந்த குயவன் வீட்டில் நிறுத்தது போல நானும் அந்த கிராமத்திலே அந்த குயவர்கள் அந்த மண் சட்டி செய்கிறார்கள், அந்த குயவர்கள் இடத்துல நின்று பார்த்தேன். கடவுள் எரேமியா சொன்னது போல எனக்கு சொன்னார். அந்த குயவர்கள் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த குயவர் அப்படியே வளைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்படியே பாத்திரத்தை வளைச்சிட்டே இருக்கிறாங்க. பாத்திரம் வளைச்சும் போது கொஞ்சம் அவங்களுக்கு வரலன்னு வச்சுக்கிட்டு தூக்கி விசிறி போட்டு திருப்ப அடித்து போட்டு இருப்பாங்க. அவங்களுடைய குயவனுடைய நிலை அவங்களுடைய மனசில் எப்படி இருக்குது, எந்த வளவு, எந்த ஹைட்டு, எந்த வீட்டுக்கு எந்த விழுப்பும் அந்த அளவுக்கு வருகிற பொழுது தான் ஓகே. இல்லாத போது என்ன தெரியுங்களா, அதை திருப்பி அடித்து கொட்டு போடுவாங்க. இந்த கருத்தை நான் அப்படியே கொண்டு போயிட்டு ஜெப வேலையிலே சிந்தித்து எரேமியாவோடு கூட என் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தேன். பிரியமானவர்களே, அந்த குயவன் பார்க்கிற பொழுது அந்த நிலையை பார்க்கும் பொழுது குயவன் உடனே எடுத்து மண்ணை பிசைஞ்சு அங்கே அந்த சக்கரத்தில் வச்சு சுத்துறது கிடையாது. கிராம மக்களுக்கு தான் தெரியும் குயவன் அந்த மண் சட்டி இல்லாமல் என்று. நகரப்பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த குயவனை பற்றியும் தெரியாது, அந்த மண் சட்டி பற்றியும் தெரியாது. ஆனாலும் கூட பார்த்துக்கணும். இப்போ நான் பார்க்கின்ற போது அந்த குயவன் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வரான் பார்த்தீங்களா, அந்த மண் எங்கேயும் போயிட்டு களிமண் எடுத்துகிட்டு நோண்டிக்கிட்டுலாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வந்த பின்னாடி அதை தெளிச்சிடுவாங்க. அப்படியே போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஜல்லடையில் போட்டு அப்படியே ஜலிப்பாங்க. அப்படி ஜல்லடிக்கும் போது இந்த மண்ணுக்கெல்லாம் சுத்தமாக மண் வரும். அந்த பெரும் சின்ன கல் இருக்கிறது, அந்த தூசு இருக்கிறது, அந்த குச்சை குளமாக இருக்கிறது, அதெல்லாம் விட்டு அதை வெளியே போடுவார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதையே என்னுடைய வாழ்க்கையில் நான் சிந்தித்து நான் பார்க்குற பொழுது பயங்கரமாக இருந்தது. ஒரு ஜல்லடையில் போட்டு மண்ணை போட்டு அதை அப்படியே அலசுகிற பொழுது கல்லெல்லாம் மேலே நிற்கும். அந்த தூசு அந்த சின்ன குச்சேற குருமை இருக்கிறதெல்லாம் அப்படி இருக்கும். அதை தூக்கி போட்டுருவாங்க. நான் இதை நினைத்து பார்த்தேன். எப்படி நினைத்து பார்த்தேன்? ஒரு ஆண்டவருக்குள் வருகிற பொழுது முதலாவது பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கல்லான இதயம், அந்த பிடிவாதமான குணங்கள், அந்த தவறான வாழ்க்கை வாழ்கிறது எல்லாமே அங்கே வெளியே தள்ளப்பட வேண்டும். சிந்தனை பற்றி அப்படி நான் தியானித்து கண்ணீர் விட்டு கதிரை எழுத காலம் மட்டும் அந்த முதல்ல அந்த கல்லாம் போகணும். இல்லை எனக்கு அந்த பாத்திரம் செய்ய முடியாது, குயன் வைக்க முடியாது. முதலாவது பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமான அந்த தான் அடுத்த ஒரு கட்டம். ஜல்லாடி போட்டு மண்ணு கொண்டாண்டாங்களோ அந்த மண்ணில் தண்ணியை ஊற்றுவாங்க. தண்ணியை ஊற்றின பின்னாடி பார்த்துனாக்க தண்ணி ஊற்றின இந்த தண்ணி என்பது என்ன? நீர் என்பது என்ன? பரிசுத்த ஆவியானவரை குடிக்கிறது. முதலாவது பரிசுத்தம், அடுத்தது தண்ணீர். அங்கே தண்ணியை ஊற்றுவதை பார்க்குறாங்க. அதை ஊற்றிட்டு அது நல்லா பிசைவாங்க. அதை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி பிசைவாங்க. நான் நினைச்சு பார்த்தேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் சோதிக்கிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியினால் எடுத்து செல்லப்பட்டார் என்கிற ஒரு கருத்தோடு கூட நான் சிந்தித்து பார்த்தேன். என் வாழ்வை ஒப்பு கொடுத்து பார்த்தேன். பிரியமானவர்களே, முதலாவது பரிசுத்தத்திலே கடந்து வரணும். இரண்டாவது நான் பார்க்கிற பொழுது அங்கே தண்ணீர் ஊற்றப்படுகிறது, பரிசுத்த ஆவியின்கிற தண்ணீர் ஊற்றப்படுகிறது, அங்கே பிசையப்படுகிறது. அந்த பிசைந்த பின்னாடித்தான் அந்த சக்கரத்தின் மேலே வச்சு அது சுட்டுவார்கள். அவர்களுக்கு உகந்த ஒரு பாத்திரத்தை கொண்டு ஒரு சுட்டுவார்கள். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவரும் அப்படித்தான். முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், இரண்டாவது அந்த பரிசுத்த ஆவியின்கிற தண்ணீரை ஊற்றுகிறார்,
பலவிதமான துன்ப துயர வேதனையை கொடுத்து நம்மை பிசைந்து கொடுக்கிறார். பலவிதமான துன்ப துயர வேதனை விட்டு பிசைந்து கொடுக்கிறார். அப்போ மக்கமான பின்னாடித்தான் அந்த சக்கரத்தில் வச்சு அவருக்கு உகந்த பாத்திரமாய் கொண்டு வருகிறார். இந்த கருத்தை கடவுள் எரேமியாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த குயவன் வீட்டில் காட்டினது போல நான் சிந்தித்து பார்க்கிறேன். அந்த குயவன் வீட்டில் அப்படியெல்லாம் காட்டிய பின்னாடி கடவுள் அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், எரேமியா புத்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீ படிக்கணும். அதில் படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா? நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் களிமண்ணை போல இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பாருங்க, என்ன கருத்து எப்படி சொல்லி பாருங்க. இந்த குயவன் செய்வது போல நானும் உனக்கு செய்ய முடியாதா என்று சொல்லுகிறார். வளைக்கிறது, அந்த பாத்திரமாய் வளைக்கிறது. அது சிறிய பாத்திரமோ அல்லது பெரிய பாத்திரமோ, மண் பாத்திரம் தான். அது சின்னதோ பெருசோ அல்லது வேற எது நிலையிலோ கொண்டு வருகிறதெல்லாம் அவர் மனசுக்கு என்ன நினைக்கிறாரோ அதை கொண்டு வருவது தான். என் அன்பு கருவுகளே, பார்க்கணும். எரேமியா ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா? எரேமியா ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா? எரேமியா அந்த முற்பகுதியில் பார்க்கிற பொழுது, நான் அவளை இன்னைக்கு பேச தெரியாது என்றெல்லாம் சொல்லி கடந்து வந்த மனிதன் அவருடைய வாழ்க்கையில் எதிர்மறையான கருத்து தான். ஊழியத்தின் பாதையில் எதிர்மறையான கருத்து தான். அவருடைய ஊழியம் செய்ய முடியல, அவ்வளவு ஒரு தடுமா இருந்தது. ஏன் ஆண்டவர் இப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் நான் இருக்கிறேன், ஏன் என்னை கொண்டு வந்தீங்க, எதற்காக இந்த ஊழியம் பயங்கரமான சலிப்பாய் கொண்டு போனார். அந்த 18ஆம் அதிகாரத்து முற்பகுதியில் படித்து பார்ப்பீங்களானால் பயங்கரமாக இருக்கும். அப்போ அதனால்தான் அவர் எரேமியா கூட்டு போயிட்டு காட்டுறார், இங்கே பார், என்ன பாருன்னு. என் அன்புக்குரியவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஜெப வாழ்வில் இருப்பீர்களா இருக்கலாம், ஜெப வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்ற நபர்களாக இருக்கலாம், பணி செய்கின்ற நபர்களாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் வருகிறது என்றால் அது எரேமியா கொண்டு வரணும். எரேமியா பார்த்து சலித்து போனார். அப்பதான் கடவுள் எரேமியா கொண்டு போயிட்டு குயவன் வீட்டிலே காட்டி அந்த இடத்துல இது பாருன்னு சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், இந்த குயவன் செய்வது போல நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார். ஆண்டவர் இந்த குயவன் கையிலே களிமண்ணை போல இஸ்ரவேல் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள், உங்களை நான் எப்படி வேணுமானும் பண்ணலாம், எந்த பாத்திரமா செய்யலாம் என்று தான் அவர் அங்கே சொல்லுகின்றார். என் அன்பு குரவுகளே, பார்க்கணும். இந்த நிலையை நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த இவரோட கூட ஒப்பிட்டு நான் பார்க்கிற பொழுது எனக்குள்ளாக அருமையான ஒரு நான் தியானித்து அந்த நாட்களிலே ஊழியத்தின் பாதையிலே ஆரம்ப ஊழிப்பாளத்திலே பார்க்கிற பொழுது பல பிரச்சனை, குடும்பத்தின் சூழ்நிலை ஒரு பக்கம், உற்றார் உறவினர்கள் எதிர்ப்பு நிலை ஒரு பக்கம், அறியாமல் இருளில் வாழ்கிற மக்கள் ஒரு பக்கம், இப்படி பலவித நிலையை பாதிக்கப்பட்டேன். நான் நினைச்சேன், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி ஊழித்து கலைச்சி இங்க இப்படியும் இருக்கிறது என்று அவர்கள் காட்டினார். ஆண்டவர் எரேமியா போல காட்டினார். என் அன்பு கருவுகளே, அன்று நான் தாழ்ச்சியோடு கூட உட்கார்ந்து இந்த வசனத்தெல்லாம் சிந்தித்து தியானித்து நான் கொண்டு வந்தேன். இன்று 31வது வருடம் வழியத்திலே என்னை ஒரு பாத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறார். நினைத்துமே சொல்வார்கள் இல்ல, அவருடைய திருவுளத்துக்கு ஏற்றபடி, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி ஒரு பாத்திரமாய் செய்யப்பட்டது தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கணும். இந்த நாளில் நான் அந்த காலத்தை தியானிக்கிற பொழுது எனக்கு ஒரு பாடல் நினைவு வந்தது. என் பாடல் நினைவு வந்தது, அருமையான ஒரு பாடல். அந்த காலத்தில் நான் அந்த டைமில் நான் கேட்ட பாடல் தான், ஆனால் மனதிலே பதிக்க வைக்கிறேன். களிமண்ணான என்னையும் கையில் எடுமையாம், குயவனேவும் விருப்பம் போல் என்னை வனையும் ஐயாம். களிமண்ணான என்னையும் கையில் எடுமையாம், குயவனேவும் விருப்பம் போல் என்னை வனையும் ஐயா. அப்படியே கண்ணீரோடு பாடுவேன்.
எத்தனையோ துன்பங்களால் பிசையப்படுவது, எத்தனையோ துன்பங்களால் பிசையப்படுவது, நான் எழிலான பாத்திரமாய் உருவாவதற்கு, நான் எழிலான பாத்திரமாய் உருவாவதற்கு. அருமையான பாடல். என் அன்பு கூறுவர்களே, அப்படியாக நான் இந்த எளிமையான நிலையிலே என்னையும் காட்டி கொண்டு கொடுத்தார் என்று அந்த ஊர் கிராமத்தில் பார்த்துட்டேன். பானவன்னு வீட்டில் உட்காந்து அப்படியே பாடிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் இதெல்லாம் நான் எப்படி நினைக்கிறேன்னு சொல்லி பாடிக்கிட்டு இருந்தேன். எளிலான ஒரு பாத்திரமாய் உருவாகத்தான் ஆண்டவர் அப்படி செய்தார். என் அன்பு கருகளை கொண்டு வரணும். இந்த கருத்தை நான் கொண்டு வரும் பொழுது இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய மக்களிலே பார்க்கிற பொழுது, இந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது நான் ஒன்று சொல்லணும். என்னுடைய சில சகோதரர்கள் சொல்வார்கள், பிரதர், என்னை கடவுள் ஏன் உண்டாக்குனாருன்னு தெரியல, எதுக்காக நான் உண்டாக்கினேன். வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து எனக்கு கண்ணீரும் கவலையும் துக்கமும் வேதனையும் பிரச்சனையுமா இருக்குது, நிம்மதி என்றது எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு நான் உண்டாக்கினேன் கடவுள்? அப்படியெல்லாம் சலிச்சு போகிற மக்கள் உண்டு. என் அன்புக்குறவுகளே, இந்த தெய்வீக திருவழுத்திலே பார்க்கிற பொழுது ஏசியா புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் ஒரு கருத்து சொல்லியிருக்கும். அந்த வசனத்தை தான் நான் சொல்லுவேன். இந்த நாளிலும் கூட பிரிமாக்குள்ளே என்னிடம் கேட்ட அந்த சகோதரன், அந்த சகோதரிக்கு நான் சொன்னேன், நான் ஒரு நாளைக்கு உங்களுக்காகவே நான் இறைச்சி தொலைக்காட்சியில் இறைச்செய்தி கொடுக்க போகிறேன். உங்கள் போல நிறைய பேர் இருக்கிறாங்க, எனவே தான் இறைச்செய்தி நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். இந்த வேலை கூட ஒரு வேளை அவங்க செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நான் சொன்னது அவங்களுக்கு படிக்கணும். இதே போல் அவங்கள போல நிறைய பேர் இருக்கலாம். கேளுங்கள் சகோதரமே. 29ஆம் ஏசாயா 29ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்லுது போல்தான் இன்று நாம் நம்முடைய சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன், நான் கூட ஒரு காலத்தில் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் கடவுள் குயவன் வீட்டிலே கொண்டு போய் நிறுத்தினார். பாரு என்று எரேமியா பார்த்து போல நிறுத்தினார். பார்க்கணும், படிக்கலாம். ஏசாயாவிலே 29ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம். நீங்கள் செய்யும் முறைகேடுகள் தான் என்ன? குயவனுக்கு களிமண் ஈடாகுமோ? கைவேலை தன் கை விளைஞனை நோக்கி நீர் என்னை உருவாக்கவில்லை என்று கூறலாமோ? வணையப்பட்டது தன்னை வணைந்தவனை நோக்கி உமக்கு அறிவில்லை என்று சொல்லலாமோ? இப்படி பண்றீங்க. இந்த வசனத்தை பார்க்கணும் பிரியமார்களே. ஆண்டவர் தெய்வீக திருமணத்தில் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. என் ஜனமே, என் மக்களே, என் நபர்களே, இப்படிலாம் சொல்லலாமா? நீங்கள் என்னை உருவாக்கவில்லை என்று சொல்லலாமா? இன்னைக்கு சிலர் பேர், நான் அப்படி படித்து அப்படி கடந்து இப்படி முழித்துக்கு வந்துட்டேன், நான் இப்படி ஆண்டவருக்கான காரியங்களில் நான் குடும்பத்தில் நான் இப்படி உயர்ந்த நிலைக்கு வந்த காரணம், எங்கள் பங்குல இப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு வந்த காரணம் நான் சொல்லுவாங்க. இல்லை, ஆண்டவர் தானே உங்களை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அந்த பங்கிலே, அந்த மறை மாவட்டத்திலே, அந்த பகுதியிலே நீங்கள் இருக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கார். நாம் அல்ல, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தானே அவர் செயல்படுத்துகின்றார். சில வேளையிலே நாம் சொல்வோம், நான் தான் அப்படி பண்ணேன், நான் இப்படி. இல்லவே இல்லை. நம்மை தாயின் கருவறையில் உருவாக்குறாரே அந்த ஆண்டவர் அன்றே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உனக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ என்று சொல்லித்தானே அவர் நம்மை திட்டத்தோடு கூட நடிப்பித்து வருகிறார். அந்த வசனம் அருமையான வசனத்தில் இந்த வசனத்தை நீ படிச்சு பண்ணாரின் அந்த ஏசாயா 29 நீ 16 படிச்சீங்க இல்லைங்களா? படிக்கணும். அடுத்தது அதே ஏசாயாவில் 45ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நீ படிப்பில்லானால் அங்கே கூட கருத்து சொல்லப்பட்டிருக்கும். தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு. என்ன சொல்லுகிறது பாருங்கள். என்னை உருவாக்கியவரை தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு. பானை ஓடுகளில் அவனும் ஓர் ஓடு. களிமண் குயவனிடம் நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும், அவன் வணைந்தது அவனிடம் உனக்கு கைத்திறனே இல்லை என்றும் கூறுவது உண்டோ? அங்க சொல்ற ஓமைகளை சொல்லி உதாரணத்தை கொண்டு எப்படி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கணும். இன்று உங்களிடம் என்னிடம் நம் ஒவ்வொருடம் சொல்லுகின்ற வார்த்தை தான். எரியம்மா கிட்ட எனக்கிட்ட உங்ககிட்ட நம்ம ஒவ்வொருக்கிட்ட சொல்லுகிற கருத்து இதுதான்.
பார்க்கணும் பிரியமாக்களே. ஆண்டவர் தானே எங்கேயோ இருந்த அந்த மண்ணை எடுத்து, இந்த களிமண்ணாகிய மண்ணை எடுத்து அதெல்லாம் தலிச்சு, அதெல்லாம் போட்டு குப்பெல்லாம் கல்லெல்லாம் எடுத்து தரிசி போட்டு பரிசுத்தப்படுத்தி தூய ஆவின் தண்ணீரை ஊற்றி அவருடைய பிசைகிறார். பலவிதமான நிலைகளை நம்ம பிசைந்தார். ஆனால் பிசைந்த பின்னாடி தான் சக்கரத்தில் வச்சு அவருடைய திருவிழத்துக்கு ஏற்றபடி கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் கூட இவருடைய உள்ளத்துக்கு, ஆண்டவருக்கு உள்ளத்துக்கு ஏற்றபடி வரவில்லை என்றால் அதை திருப்பும் போடுவார். திருப்பம் அடித்து போட்டு சுற்றி போடுவார். திருப்பம் வரவில்லை என்றால் திருப்பம் அடித்து திருப்பி போடுவார். இவருடைய உள்ளத்தில் எப்படி இருக்குதோ, எண்ணம் எப்படி இருக்குதோ அந்த நிலைக்கு வரணும். அந்த நிலைக்கு வராத வரை அவர் விடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லுகிற விடுது. ஜெப வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள், ஊழியத்தின் பாதையிலே வருகிறவர்கள், ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு பக்கம், குடும்பத்திலே குடும்ப காரியங்களிலே நம்முடைய பங்கின் வட்டாரத்திலே செய்கிற காரியங்களிலே வருகிற பொழுது கொண்டு வரணும். இடர்பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, ஆனால் அவர் திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, சில வேளையிலே நாம் ஆண்டவரை ஒரு உள்ள நோக்கும்படி செஞ்சிடுவோம். இன்று எனக்கு 3 ஆண்கள் பசங்க, ஒரு பெண் பொண்ணு. அந்த பசங்க என்னை ஏதாவது சொல்லிட்டாங்க வச்சுங்க, நீ அவனுக்கு அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஓர வஞ்சனை பண்ணுறீங்க, அவனுக்கு இது செஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லதே இல்லை, இதாவது ஒன்று சொல்லினாக்கா அந்த பசங்க சொல்கிற, அந்த பிள்ளைகள் சொல்கிற வார்த்தை என்னுடைய உள்ளத்தை எப்படி பாதிக்கும் இல்லையா? இதே போலத்தான் இன்று நாமளும் நம்முடைய ஆண்டவரை நோக்கி இதோ சொல்லுகிறோம். இந்த சூழ்நிலையை வச்சு சொல்லுகிறோம். பிள்ளைங்க சொல்றது இல்லை, ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படியே சொல்லிவிடுகிறோம். வாழ்க்கையிலும் துன்பங்களும் துயரங்களும் நெருக்கடிகளும் வேலை வருகிற பொழுது பல வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்போம். சில பொறாமையோடு கூட சொல்லுவோம். இருக்கு அவன் இந்த பிரதர்லாம் அப்படி பாருங்க, மாதா டிவியில் அப்படி பேசிட்டு கிடக்கிறாரு, அவளை புக்கில் அடிக்கிறாரு, நானும் அவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் செய்யக்கூடாது முடியாதா, அப்படிலாம் கூட நினைக்கிறது உண்டு. நான் கூட நினைக்கும், அந்த ஃபாதர்லாம் என்ன வச்சு வாங்கிட்டு இருக்கிறார், எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஆனால் நம்மளால ஒன்று செய்ய முடியல இல்லைங்களா? இப்படி பல நிலையிலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு பொறாமை உள்ளத்தோடு கூட கடந்து போகலாம். அந்த வாய்விட்டு அந்த வார்த்தையை நாம் சொல்லிவிடலாம். இதை குறித்து ஆண்டவராய் கடவுளே மிக தெளிவாக சொல்லுகிறார். தயவு செய்து நாங்கெல்லாம் பைபிள் எடுத்து வச்சிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எல்லாரும் பைபிள் எடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் எல்லாம் எல்லா மக்களும் பைபிள் எடுத்துட்டு போனால் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். எல்லா மக்களும் ஆலயத்தில் பைபிள் எடுத்துட்டு போனோம், இறைவசன வார்த்தை சொல்லுகிற எடுத்து படிக்கணும். நின்று படிக்கிறது போல ஆலயத்திலும் படிக்கணும். மலாக்கிய எடுங்க, மலாக்கிய 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுங்க, அதை படிச்சு பாருங்க என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று. உங்கள் பேச்சுகளினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள். உங்கள் பேச்சினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள். எவ்வகையில் அவரை நாங்கள் சோர்வடைய செய்தோம் என்று வினவுகிறீர்கள். தீச்செயல் புரிவோர் அனைவரும் ஆண்டவர் கண்ணோக்கில் நல்லவரே. தீச்செயல் புரிவோரும் ஆண்டவர் கண்ணோக்கில் நல்லவரா பாருங்க. எப்படி அவரும் அவர்கள் மத்தியில் பூதி படைகிறார் என்று சொல்கிறீர்கள். அப்படி சொல்றீங்க. அல்லது நீதியின் கடவுள் எங்கே என்று கேட்கிறீர்கள். எப்படி சொல்ற பாருங்க. ஆண்டவருடைய உங்கள் பேச்சின ஆண்டவருடைய சோர்வடைய செய்யாதீர்கள். எப்படி இன்றைக்கு அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்றான், அவன் நல்லா இருக்கிறான். அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்றான், அவன் செட்டு இருக்கிறான். அப்படிலாம் தப்பா வாழ்க்கைறான், அவன் நல்லா எடுத்து அப்படிலாம் பயன்படுத்துறாங்க. ஏன் இருக்கு இப்படிலாம்? எங்க ஒரு நீதி, கடவுள்கிட்ட எங்கே நீதி இருக்குது, நியாயம் இருக்கிறது? அவரு அப்படிதான் என்று சொல்லுகிற வார்த்தை ஆணுடைய உள்ளத்தை போய் பாதிக்குமா? அவருடைய பேச்சினால் ஆண்டவரை சோர்வடை செய்யாதீர்கள் என்று அங்கு கொண்டு வருகிறார்.
இந்த அதே கருத்தை நீங்க அந்த மலாய்க்கால படிச்ச இந்த 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் படித்தீங்க அல்லவா? இந்த கருத்தை பைபிள்ல இந்த பக்கம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இந்த பக்கம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. 3ஆம் அதிகாரம் எடுத்து 3ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கிற பொழுது எப்படி சொல்லுகிறேன்னா வாழ்க்கை 3ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 15 வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அதில் எப்படி சொல்ல ஃபர்ஸ்ட் 13ஆம் வசனம் படிங்க. அது சொல்லப்பட்டிருக்க வார்த்தை பாருங்க. எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதித்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே சொல்றார், எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதித்து வந்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்றார். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். நீ கேட்கறீங்க, என்ன அப்படி பேசிட்டோம், அப்படின்னா கடுமையான வார்த்தை பேசிட்டோம் நீ கேட்கறீங்க, அப்படின்னு கடுமையான வார்த்தை பேசிட்டோன்னு நீ கேட்கறீங்க. அடுத்தது பாருங்க. கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண், அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும், அவருடைய கடமையை ஒழுகுவதாலும், படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? சகோதரர் படிக்கிறார், படிக்கும் போது அவரு கையாட்டு படிக்கிறார். பார்க்கணும் பிரியமான வசனத்தை படிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளை கொண்டு வருகிறது. பார்க்கணும் பிரியமானவர்களை, பார்க்கணும். என்ன ஆண்டவரை கேட்கிறார், நீங்கள் எனக்கு எதிராக கடும் சொற்களை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை தான் அவர் இன்று சொல்லுகிறார். இன்று இந்த வசனம் நமக்காக, நம்முடைய சமூகத்துக்காக இன்று ஆண்டுடைய வசன வார்த்தை இன்று நமக்காக. எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உயிர்த்து வருகிறீர்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார். நாம் கேட்கலாம், அப்படி நாங்க என்ன செஞ்சு ஊத்திட்டு இன்னைக்கு அதனால சொல்லுகின்றது, கடவுளுக்கு ஊழியம் செய்வது தவறாம கோயிலுக்கு போறது வீண், ஜெபமால சொல்றது வீண் இல்லைங்களா? ஆண்டவருக்கு அந்த மரியாதை செயல் இருப்பது வீண், ஆண்டுடைய காரியங்களை செய்வது வீண். இப்படி எல்லாம் நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு மனசில் சொல்லிட்டு இருக்கீங்கள, என்ன அவங்கெல்லாம் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் இதோ ஒரு நிலையை சொல்லிவிட்டோம். ஆனால் இந்த வார்த்தையை ஐயா ஆண்டவர் கேட்கிறார், பார்க்கணும் பிரிமாறு. கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண், ஜெபிப்பது வீண், அந்த ஆண்டவருக்காக கோயிலுக்கு தவறாம போயிட்டு இருக்கோமே வீண். ஒன்றும் கோயிலுக்கு போகாதவன் நல்லா இருக்கிறான், ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணாதவன் நல்லா இருக்கிறான். அப்படி இல்ல பல வார்த்தை நீ சொல்றீங்க இல்லையான்னு சொல்லிட்டு கொண்டு வர. அடுத்து 15ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க சகோதரமே. இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தலை தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? நான் சொல்லல, ஆண்டவரே இப்படி சொல்லி கொடுத்து கேட்கிறார். இன்று இந்த நாளிலே மலாக்கியா 3ஆம் அதிகாரத்திலே 13, 14, 15 வசனம் வழியாக நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என் மக்களே, என் ஜனங்களே, நீங்கள் எனக்கு எதிராக விரோதமா பேசுறீங்களே, கடும் சொற்களை விதிக்கின்றீர்களே, நான் கோயில் போறது வீண், ஜெபம் பண்றது வீண், ஜெபமால சொல்றது வீண், பயில் படிக்கிறது வீண், அந்த நான் ஜெபத்தை உபவாசம் இருப்பது வீண். ஒன்று கோயிலுக்கு போகாதவன், அப்படி ஜெபமால சொல்லாதவன், அந்த பாவமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அவெல்லாம் நல்லா இருக்கிறான் அப்படி சொல்ல. சிந்திக்கணும் பிரியமானவர்களை, சிந்திக்கணும். அந்த ஆண்டுடைய இன்றைக்கு அவளை பார்க்கணும். இப்படிப்பட்ட நிலையில நீ எப்படி இருப்ப இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குள்ள வசன ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கணும். ஆண்டுடைய கரம் இப்படிலாம் தூக்கி நம்மை தள்ளி போட்டு கொண்டு வருகிறதா இருக்கிறது. நான் இந்த பாட்டெல்லாம் பார்க்கிற பொழுது எத்தனையோ துன்பங்களால் பிசையப்படுவது நான் எழிலான பாத்திரமாய் உருவாவதற்கு, இந்த கருத்து நம் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கணும். அவன் புறம் போயிட்டு இருக்கிறான், நாம் கடந்து வரணும் இல்லை, ஆண்டுக்கு சொல்லக்கூடாது. அந்த பாத்திரத்தை வளைந்தவரை பார்த்து, அந்த பாத்திரத்தை உருவாக்கினவரை பார்த்து களிமண் ஆகிய நாம் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, தவறு.
கந்து பார்க்கணும். இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது அடுத்த ஒரு கருத்தை கொண்டு வருகிறேன். ரோமர் புத்தகத்தை எடுங்க. ரோமர் புத்தகத்தில் எடுத்து 9ஆம் அதிகாரத்திலே 20-21 வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அது பழைய ஏற்பாட்டு மட்டும் சொல்லப்படலை, புதிய ஏற்பாட்டிலும் புனித பவுலடிகள் அந்த கருத்தை கொண்டு வருகிறார். இன்றைக்கு எவ்வளோ கொண்டு வருகிறார் பாருங்க. படிக்கிற 9ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனம். மனிதர்களே கடவுளை எதிர்த்து பேச நீங்கள் யார்? கடவுளை எதிர்த்து பேச நீங்கள் யார்? உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என்று கேட்குமோ? ஏன் உருவாக்கினீங்க இன்னைக்கு இல்லைங்களா? ஏன் இப்படி என்ன உருவாக்கினீங்க அப்படி கேட்கணும். கேட்க முடியுமா? ஒரே களிமண்ணை பிசைந்து மதிப்புள்ள கலனையோ மதிப்பற்ற கலனையோ வணைய குயவனுக்கு உரிமை இல்லையா? கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரமே, இந்த வசன வார்த்தையெல்லாம் நானும் ஒரு காலத்துல படிச்சு அப்படியே தலைமலை குட்டிக்கிட்டு பைத்தியக்கார போல் போய் ஆண்டவரே சரணடைஞ்சேன். அதனால தான் இன்றைக்கு இருக்கு. ஏன்னா முன்ன இதில் மலாய்க்கு சொல்லப்பட்டதில்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு. அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி கிடக்கிறேன். ஆண்டவர் கூலி சென்றுக்கு குடும்பத்தை விட்டு முழு நேரமாக ஆண்டவருமே பணியாகலாம் வந்தேன்னு சொல்லிட்டு நான் கடந்து வந்தேன். அப்போ தான் படிக்க வசந்த படிக்க அது எனக்கே சொல்கிற மாதிரி இருந்து அது உள்ளத்தை குத்தி மாற்றியது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனிதர்களை கடவுளை எதிர்த்து பேச முடியுமா? இன்றைக்கு உருவாக்கப்பட்ட பொருள் அந்த உருவாக்கினவரோட சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? ஏன் இப்படி பண்ணீங்க? ஒரு களிமண்ணை பிசைந்து மதிப்புள்ள கலனும் மதிப்பற்ற கலனையும் பாத்திரத்தை உண்டாக்க அவர் அந்த குயவருக்கு உண்டு இல்லவா? அந்த குயவர் தான் பார்த்தேன். நான் சில வேலைகளே சில ஊழியக்காரங்க இருப்பாங்க, பிரசங்க நற்செய்தி பணியாளர் இருப்பாங்க, வல்லமையாக செயல்படுவாங்க. நான் அப்போ நினச்சிட்டு இருக்கேன், இவங்கெல்லாம் எப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நானும் இப்படி வந்துட்டு இருந்தேன், நானும் ஆளுக்கு ஒப்பு கொடுத்தினேன், ஏன் இப்படிக்கிட்டு அப்படி ஒரு கருத்தை கொண்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு ஆண்டவர் எல்லாம் உணர்த்தி எனக்குள்ளாக மாற்றி போட்டார், அடித்தார். திருப்பி அங்கே ஒரு இந்த மாதிரி நினைக்கும் போதெல்லாம் ஒரு அடிப்பார். எனக்கு ஒரு சோதனை கொடுத்து அந்த கொய்யவன் சுற்றிட்டு இருக்கிறாங்கல்ல, சரி வரலையா திருப்பி என்ன பண்ணுவா, அடித்து நொறுக்கி குச்சின்னு குடுத்தி திருப்பும் படைப்பார். இப்படியெல்லாம் சோதனைக்கு மேல் சோதனை, பாதிக்கு மேல் பாதிப்பு, வேதனைக்கு மேல் வேதனை இல்லாமல் அனுபவித்தான் இந்த பாத்திரம் உருவானது. நானும் ஒரு காலத்தில் பத்தெல்லாம் பார்த்து சொல்லிருக்கிறேன், ஐயா அவங்களாம் எப்படிப்பட்டவன் இருக்கு. என் அன்பு குறவுகளை கடவுள் நிலையை பார்க்கணும். நான் அப்படி சொல்லும் பொழுதுதான் என்னை பிடிச்சி அவர் அடித்து வேறு சோதனை கொண்டு இருப்பார். அழுதுகிட்டு பழகிட்டு இப்படியே வந்துட்டு இந்த ஒவ்வொரு வசந்தையும் பார்க்கும்போது அடுத்த ஒரு வசந்தை தயவுசெய்து நீ படிக்கணும். ஏசாயா புத்தகத்தில் 64ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை படித்து பார்க்கணும். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றால் எல்லாம் அவருடைய சித்தம், திட்டம், திருவிழம், காரணம் தானே. என்னை படித்து வைக்கிற ஒரு கருத்து தானே. ஏசாயாவில் 68ஆம் அதிகாரத்திலே 64 8வது வசனம். ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை, நீரே என் தங்கை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் கை வேலைப்பாடுகளே. எப்படி சொல்றாரு பாருங்க. நான் இப்ப முன்ன சொல்லுது அப்படியே கொண்டாந்துட்டேன். கடைசியில பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த வார்த்தை தான் நான் கடந்த சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த வார்த்தை தான், ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உன் கை வேலைப்பாடுகள். நீ உங்களுடைய சித்தமானால் என்னை தூக்கி மேலே கொண்டு வந்து நீங்களா சகோதரன் பார்த்து படுவார்கிட்டு. களிமண்ணான என்னையும் கையில் எடுமையா, குயவனேவும் விருப்பம் போல் என்னை வணையும் ஐயா. களிமண்ணான என்னையும் கையில் எடுமையா, குயவனேவும் விருப்பம் போல் என்னை வணையும் ஐயா. அப்படியே ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு முழங்கால் படிட்டு உபாசம் இருந்து அப்படி சமர்ப்பணம் பண்ணேன். ஆண்டவரே, நான் மற்றவங்கள பார்த்து நான் பொறாமப்படக்கூடாது.
மற்றவங்களை பார்த்து நான் உள்ளத்தில் இப்படி எண்ணங்கள் சிந்தனை வரக்கூடாது ஆண்டவர், என்னை மன்னிங்க ஆண்டவர், மன்னிங்க ஆண்டவர் சொல்லி வரும்போது தான் அந்த அடித்து கொண்டு வந்து திருப்பி கொண்டாந்து அவன் பார்த்து அப்படியே கொண்டு வந்தார். இதை என் சாட்சியமான கூட கொள்ளலாம், இதை என் சாட்சியமாக கூட கொண்டரலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலை இருந்திருக்கலாம், இல்லைன்னா கூட கொண்டு வாருங்கள், ஆண்டவர் செய்வார். நான் பார்க்கணும் இந்த ஏசாவில் நான் இதில் பார்த்து 64 8ஆம் வசனம் படிச்சிங்க இல்லவா? என் அன்புக்குரியவர்களே, அப்படியாக வசிந்து 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 தானே ஆண்டவர் பெரிய ஒரு கருத்தை கொண்டு வருகிறார். தயவு செய்து ஏசாவில் 62ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் நீ பார்க்கிற பொழுது அவர் ஒரு சொல்வார் அன்றைக்கு, ஆண்டவர் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய், மகுடமாக விளங்குவாய் நின்றுக்கு, மகுடமாய் விளங்குவார்க்கு. பார்க்கணும் பிரியமார்களே, எத்தனையோ ஊழியர்கள் புனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு எத்தனை புனிதருடைய வாழ்க்கை வரலாம் பார்க்கும் பொழுது எப்படி இருந்து அந்த புனிதர்கள் எல்லாம் இன்று அங்கே மேலே அவரு ஒன்று போயிட்டாங்கல்ல. கார்காணம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய், அவர் முன் கடவுள் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் என்று ஆண்டவர் தான் வரைத்து கொண்டு வருகிறார். அவர் நம்மை நடப்பித்து செயல்படுத்தி கொண்டு வருகிறார். அவர் நம்மை உயர்த்துகின்ற ஒரு கருத்தா இருக்கிறது. அந்த குயவன் நம்ம எந்த விதத்தில் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வருகிறார். சரியில்லை அடிச்சு கிடிச்சு கொண்டு வந்து இருக்கிறார், செய்யாம உடப்பதில்லை. நாம் நல்ல ஒரு பாத்திரமாக, உயர்ந்த ஒரு பாத்திரமாக, மதிப்புக்குரிய பாத்திரமாக மாறணும். அதற்காக நாம் நம்மை ஒப்பு கிடைக்கணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கிடைக்கிறேன், தப்பிதங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே தப்பிதங்கள் பேச்சுக்கள் நடந்திருக்கிறது ஆண்டவரே, இருக்கிறது ஆண்டவரே, என் உள்ளத்தில் கூட அப்படிப்பட்ட உணர்வுகளும் எண்ணங்களும் சிந்தனை இருக்குது ஆண்டவரே, என்னை மன்னிச்சு என்னை ஏற்று நீ நடப்பீங்க ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக செய்யுங்கன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அப்படியே நம்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உமது கையில் எனது வாழ்வை பிசைந்திட வேண்டும், ஒப்பு கொடுங்க. உமது கையில் என் வாழ்வை பிசைந்திட வேண்டும், என்னை உமக்கு உகந்த பாத்திரமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று அப்படியே பாடி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தோடு கூட அடுத்த நான் வசனத்தை கொண்டு வருகிறேன். பிரியமகளே, சக்கரியாசிலே 9ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் நினைக்கிறேன். சக்கரியாசிலே 9ஆவது அதிகாரத்திலே 16வது வசனம். அந்நாளில் அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய அவர்களை தம் மந்தையை மீட்பது போல் மீட்டருள்வார். அவர்களும் அவரது நாட்டில் மணிமுடியில் பதிக்கப்பட்டுள்ள கற்களை போல் ஒளிர்வார்கள். முன்ன ஏசியாவில் நாம் படித்தோம் இல்லவா? மேசையில் படிக்கும் பொழுது அரச கூட மகுடமுடத்தின் இருப்பாங்க சொல்றீங்க. இங்கே இந்த வசனம் படிக்கணும்னு இங்கே ரொம்ப இருக்கு. அந்த மகுடியில் அவரது நாட்டின் மணிமுடியில் இருக்கிற அந்த மணிமுடியில் இருக்கிற அந்த கல்லை போல, வைரக்கல்லை போல பிரகாசிக்கிற ஜொலிக்கின்ற ஒரு கல்லை போல இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அநேக புனிதர்கள் எல்லாம் அப்படித்தானே வாழ்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் புனிதரை பற்றி நாம் நினைக்கிற பொழுது அந்த ஒவ்வொரு புனிதரை பற்றி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்கிறோம். கரெக்டாக நல்லது தான். ஆனால் அந்த புனிதருடைய வாழ்க்கை போல நாம் வாழப்பட வேண்டும் அல்லவா? அவருடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் இருந்தனால்தான் அந்த பாத்திரம் அங்கு உயர்ந்த பாத்திரமாக செயல்பட்டு இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் கடந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, இதெல்லாம் சொல்லுகிற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே மகிழ்ந்த பாரமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரணும். அப்படி செயல்படுகிற பொழுது ஒவ்வொருவரும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே அவருடைய வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், அவற்றையும் அனுபவித்து கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் உருவாக்குவார் நல்ல ஒரு பாத்திரமாக, உகந்த ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக, அநேகருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக நான் பயன்படுத்துவார். உங்கள் வழியாக ஆண்டவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். நீங்கள் பேசுகிற பொழுது பேய்கள் பிசாசுகள் ஓடும், நோயாளிகள் குணமாவார்கள், வியாதிகள் படுக்கையில் இருந்து எழுவார்கள்.
அற்புத அடையாளம் நடக்கும். இந்த பாத்திரத்தை ஆண்டவர் அப்படியே உயர்த்தி பயன்படுத்துவார். இந்த பாத்திரத்தை ஆண்டவர் அப்படியே எடுத்து பயன்படுத்துவார். நம்ம எப்போ கொடுக்கணும் பெரியமா நம்முடைய வாழ்க்கையிலே. இதை கடைசி நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் எடுங்க. 1 தெசலோனிக்கர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம், 2ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம். அந்த ஒரு வசனம் நமக்கு பார்க்கணும்னு அதை நான் சொல்லணும் தூயான் உணர்த்துறாரு. அதனால் சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். நம் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது, நம் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது அவர் முன் உங்களைத்தானே நாங்கள் எதிர்நோக்கி இருக்க போகிறோம். நீங்கள் தானே எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையோடு சூடப்போகும் வெற்றி வாயுமாய் இருக்க போகிறீர்கள். உங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? பாருங்கள், புனித பவுலடிகள் அங்கே சொல்லுகிறார். அதைத்தான் இப்பொழுதும் ஆண்டுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். இந்த வார்த்தை கடத்திவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா மகிமையோடு கூட வருகிற பொழுது நீங்கள் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் கடந்து செயல்படும் தான் என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன். புனித பவுல் சொன்ன வார்த்தை தான் நான் இன்று உங்களை சொல்லியிருக்கிறேன். ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பெயர்களை எல்லாம் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிற ஆண்டவர், அவருடைய கரத்தில் நாம் தவழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திரு கரத்தால் எங்களை ஏந்தி எப்பொழுதும் பாதுகாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி, உம் திருக்கரத்தால் என்னை தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும் வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும் வணைந்திடுமே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நம்பன் இயேசு உண்டு, சேர்ந்திடுவோம் அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டு, சேர்ந்திடுவோம் அவர் சமூகம். குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் வணைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, குயவன் கையில் களிமண்ணை போல ஆண்டவரே உமது கையில் இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சித்தம் போல எங்களை
ஆண்டவரே வணைந்து ஒரு நல்ல பாத்திரமாக எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ இந்த நாளிலே ஆண்டவரே இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த நாளிலே வந்தவரே ஒரு நல்ல பாத்திரமாக ஒவ்வொருவரையும் அணைந்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே பலவிதமாக இன்னல்கள் சூழ்நிலைகள் எது வந்தாலும் ஆண்டவரே, எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே இதோ அவற்றையெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவரே ஒரு நல்ல பாத்திரமாக ஆண்டவரே நீர் உருவாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நற்செய்தி பணியிலே எத்தனையோ இடையர்கள் இடைஞ்சல்கள் ஆண்டவரே, இருந்தாலும் சோர்வடையாமல் ஆண்டவரே நீர் ஒரு நல்ல பாத்திரமாக அவர்களை உருவாக்குகிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள நீர் செய்யும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே உடல் வியாதியால் வருந்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களிடம் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்ப சூழ்நிலைகளே ஆண்டவரே பலவிதமாக இன்னல்கள் ஆண்டவரே இடையூறுகள் ஆண்டவரே இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே அவரையெல்லாம் எடுத்துவிட்டு ஆண்டவரே ஒரு நல்ல பாத்திரமாக அவர்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆண்டவரை வலிமையை கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு நல்ல கருவியாக நீர் பயன்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி சேர்த்துக்கிறோம். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்